பாரியின் வளமான பரம்பு நாட்டை பிடிக்க 3 பெரிய மன்னர்கள் ஒன்று சேர்ந்து படையுடன் வந்தார்கள். உன்னால் எங்களை எதிர்க்க முடியாது, நாட்டை விட்டுக் கொடுத்து விடு. பாரி தனது சீஃப்டைன்ஸ் மற்றும் மக்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அனைவரும் போருக்கு தயாராகிறார்கள். மூவேந்தர்களின் வீரர்கள் மலை ஏற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அடர்ந்த காடு தடையாக இருக்கிறது. பரம்பு மலையின் இயற்கை அமைப்பே ஒரு பெரிய பரம்பு நாட்டு வீரர்கள் மரங்களின் மறைவில் இருந்து எதிரிகளை தாக்குகிறார்கள். பாரி வாளுடன் வீரமாக போரிடுகிறார். உள்ளே நுழை முயன்ற வீரர்களை பாரியின் வீரர்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து மூவேந்தர்களின் படைகள் சோர்வுடன் பின்வாங்குகின்றன. அவர்கள் முகத்தில் ஏமாற்றம் தெரிகிறது. என்ன ஆச்சரியம்! வீரத்தால் பாரியை வெல்ல முடியாது என்று தெரிந்ததும் மூவேந்தர்கள் சதி செய்ய திட்டமிட்டார்கள். போல் வந்தவன் பாரி ராஜாவை கத்தியால் குத்துவது போல மங்கலான காட்சி. பாரிக்கு என்ன நடந்தது? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளலாம்.